ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் கோலம் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பேசிக்லாம் பார்த்துட்டு ஒரு 10 சம்ஸ் கிட்ட பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இருவர் சேர்ந்து செய்யும் வேலைக்கு அப்படின்றது இது வந்து ஷார்ட்கட்ஸ், ஓகேவா? ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னா எல்சிஎம் மெத்தடும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனால் நமக்கு சம்மில் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணால் தான் டைம் கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை விட, சரியா? பட் ஆனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து ஏ வந்து ஒரு வேலையை 10 டேஸில் பண்ணுறாங்க, பி ஒரு வேலையை வந்து 15 டேஸில் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், xy/x+y. அதே மாதிரி மூவர், இப்போ ஏபிசி 3 பேர் கொடுத்துட்டு சேர்ந்து செய்கிறது வந்து எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம் கொடுத்துருவாங்க. இத்தனை ஆட்கள் வந்து இவ்வளோ நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு இத்தனை நாட்களில் எத்தனை பேர் தேவை, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்னு வச்சுக்கோங்களேன், மென் ஆர் உமன் வந்துடும். டீன்றது வந்து டே, ஹைச்ன்றது வந்து ஹவர், இங்கே டபிள்யூன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, அவங்க ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆறுன்றது வந்து ருப்பீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது, எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஒர்க்கும் ருப்பீஸும் கீழே வந்துடும், மற்ற எல்லாமே வந்து என்ன வரும்னா நமக்கு மேலே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே சம் தான். இதில் வந்து ஒரு 3 டேட்டா அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 டேட்டா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நேர்மாறல் எதிர்மாறல், ஸோ அதான் நேரடி விகிதம் எதிர் விகிதம்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை அதிகரிக்குது அப்படின்னா நாட்கள் கூடுவாங்க, அது உண்மை தானே? இப்போ ஒரு வேலையை செய்கிறது, ஒரு வேலைன்னு எடுத்துக்கோங்க, நாட்கள்னு எடுத்துப்போம், சரி ஆட்கள். இப்போ வந்து ஒரு 10 சேரை வந்து 5 பேர் செய்கிறாங்க. இப்போ இதே வந்து ஒரு 100 சேர் செய்ய போகிறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கூடுவாங்க. நமக்கு ஆட்கள் வந்து ஜாஸ்தி தேவையில்ல, ஸோ அப்போ வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க நேரடி விகிதம் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேலை அதிகரிக்குதுன்னா ஆட்களும் அதிகரிக்கும். அது மாதிரி எதிர் விகிதம், ஆட்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதே தான். ஒரு நிமிஷம். எதிர் விகிதம் அப்படின்றது வந்து இப்போ ஆட்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு கட்டில் வந்து இப்போ ஒரு காட்டு செய்கிறாங்க. ஒரு காட்டு செய்கிறதுக்கு வந்து 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 5 பேர் வந்து ஒரு காட்டை வந்து ஒரு இவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா இதே இது வந்து அதே ஒரே காட்டை ஒரு 10 பேர் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இப்போ டேஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இப்போ 5 பேர் ஒரு காட்டை வந்து ஒரு 2 டேஸில் செய்கிறாங்கன்னா இப்போ அதே ஒரு காட்டை வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போது ஆட்கள் வந்து அதிகமாகும் போது வேலை ஆகும் நாட்கள் வந்து என்ன பண்ணும், குறையும், ஓகேவா? இது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது புரியும். அடுத்து திறனும் காலமும் எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸோ திறன் காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. இப்போ வந்து ஏ வந்து ஒரு வேலையை 10 டேஸில் பண்ணுறாங்க, பி ஒரு வேலையை 15 டேஸில் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதை வந்து விகிதம் எடுங்க, இது வந்து காலம், அதாவது எவ்வளோ டேஸில் பண்ணுறாங்கன்றது காலம். இது விகிதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A/Bன்னு பார்த்தீங்கன்னா 10/15 எடுப்போம். இதை விகிதம் எடுத்திங்கன்னா என்ன எடுக்கலாம், 5ஆம் வாய்ப்பாடால் எடுக்கலாம்ல. அப்போ 2/3, ஓகேவா? இதுதான் வந்து விகிதம். இது திறன் வரும் பொழுது யார் திறமையானவங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் கம்மி டேஸில் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிக திறன் வாய்ந்தவங்க. அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2/3ன்னு வருது, 3 தான் வந்து திறன் வாய்ந்தவங்க கிடையாது. யார் ஒரு வேலையை சீக்கிரமே பண்ணுறாங்க அவங்க தான் என்னது அதிக திறன் வாய்ந்தவங்க. ஸோ இப்படியே வந்து திறன் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 3:2ன்னு சொல்லி போயிடும் நமக்கு, ஓகேவா? ஸோ அப்போது காலம் வந்ததை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழியாக எழுதுவோம் திறனுக்கு. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். இப்போ ருப்பீஸ் கணக்கு கொடுப்பாங்க, இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ காசு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, இதை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு வரும்போதெல்லாம் திறன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தர் இவரை விட மடங்கு அதிகம் வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க, அப்போலாம் நம்ம திறன் தான் சொல்லுவோம். ஸோ எப்பவுமே காலமும்
திறனும் எதிர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஓகேவா, அதேமே வச்சுக்கோங்க. காலம் திறன்னா அதை ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கிடுவோம் திறனுக்கு. ஸோ அப்படி டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாரு. பி என்பவர் அதே வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஏ வந்து ஒரு வேலையா, ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து எப்பயுமே ஏ ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாருன்னா நம்ம இங்கே எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஒன் டே ஒர்க்காக தான் எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ ஒன் டே ஒர்க்காக தான் எடுத்துப்போம். அப்போது ஒரு நாள் அவர் 1/10 வேலையை பண்ணியிருப்பார். அப்போ 2 டேஸில் எவ்வளோ பண்ணியிருப்பார்? 2/10, அதாவது 1/5 பார்ட் ஆஃப் ஒர்க்கை பண்ணியிருப்பார். ஸோ 3 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்? 3/10. ஸோ 4 டேஸில் 4/10. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துப்போம். ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்த்தாங்க, 2 நாளில் எவ்வளோ வேலை பார்த்தாங்க அப்படின்னு. இப்போ எண்ட் ஆஃப் த டே 10வது நாள் எப்படி வேலை பார்த்துருப்பாரு? 10/10 ஈக்குவல் டு அந்த ஒரு ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஒர்க்குன்றது வந்து எப்பயுமே 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா, முடியும் போது அது ஒரு 1 ஒர்க் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட் டேயில் 1/10 பண்ணியிருப்பாங்க, செகண்ட் டேயில் 2/10 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பி வந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 நாளில் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு டே எவ்வளோ பண்ணியிருப்பார்? சரி, 15 டேஸில் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து எவ்வளோ பண்ணியிருப்பார்? 1/15. செகண்ட் டே வந்து 2/15. ஸோ இப்போ 15th டே என்ன பண்ணியிருப்பார்? 15/15, அதாவது ஒரு ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து ஒன் டே ஒர்க்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை டேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறார். ஸோ 12 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை ஒன் டே ஒர்க்காக 1/12 எடுத்துப்போம். பி வந்து ஒரு வேலையை 24 டேஸில் முடிக்கிறாருன்னா அதை ஒன் டே ஒர்க்காக, ஸோ ஒன் டே ஒர்க் அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் டே ஒர்க்காக தான் எடுத்துப்போம். ஸோ பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ மேலே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், xy/x+y. ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் போடலாம். பட் எல்சிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஏயும் பியும் சேர்ந்து தானே முடிக்கிறாங்க. அப்போ ஏபியோட ஒன் டே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1/12/1/24. அப்போ 12க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ டேரெக்டாக இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 24 வச்சுக்கலாம். ஏன்னா 12ன்றது வந்து 24ஓட மடங்கு தான். இல்லை எனக்கு எல்சிஎம் தெரியலன்னா நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். இப்போது இதை பண்ணிட்டு 12ன்னு போடலாம். இப்போ 6ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 1 2 சரி, 7 12 12 24. அப்போ 24 தான் எல்சிஎம் நமக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 + 1 = 3/24 = 1/8ன்னு வரும். ஸோ இது வந்து ஒன் டே ஒர்க்கு தான். ஸோ ஒன் டே ஒர்க்கு தான். அப்போ மொத்தம் எத்தனை டேஸில் முடிச்சிருப்பாங்க? 8 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது ஏபியும் வந்து கம்ப்ளீட் பண்ண டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 டேஸ், 8 நாட்கள். ஓகேவா, புரியுதா? எப்போயுமே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன் டேயில் தான் இருக்கும். அதோட தலைகீழி தான் எப்போயுமே நமக்கு ஆன்சர். எத்தனை நாளில் முடித்தாங்கன்னா 8 நாளில் முடித்தாங்க. ஏன்னா நான் இங்கேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறான்னா அவரோட ஒன் டே ஒர்க் வந்து என்னது 1/10. அப்போ 1/10 நீங்கள் தலைகீழியாக எழுதுனீங்கன்னா அவங்க எத்தனை நாளில் முடித்தாங்கன்றது கிடச்சிரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்யக்கூடியவர். ஓகேவா, ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திறன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. 2 மடங்கு பியை விட 2 மடங்கு. இப்போ பி வந்து எவ்வளோ மடங்கு வேலை பார்க்குறாரோ அதை விட 2 மடங்கு அதிகமாக பி வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து பி வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஏக்கு திறன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுக்கல. அப்போ பியோட ஒன் டே ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/13 வந்துடும். இந்த இடத்துல ஏ டு 2 இன்ட்டு பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/13ன்றதை போட்டுருங்க. இப்போ அடிச்சு கொடுத்தோன்னா 15. அப்போ 1/15. அப்போ ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? 15 நாளில் முடிப்பார். ஸோ திறன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏ இஸ் டு பின்னு எடுத்துக்கோங்க. இவர் 15, இவர் 30. ஸோ விகிதம் எடுத்தோம் அப்படின்னா 1:2ன்னு வரும். ஓகேவா, இது வந்து காலம் நம்ம எடுத்துருக்குது. இப்போ இதே திறனுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன், இது இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு வந்துடும். அப்போ 2:1. அப்போ ஏ வந்து பியை விட 2 மடங்கு திறமையானவர். இதில் வந்துடுச்சா? ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதாவது இவரை எக்ஸுன்னு இல்லைனா இப்படியும் வச்சுக்கலாம் தான். இவரை எக்ஸுன்னு வச்சுப்போம், இவங்களை வந்து 2xன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸு 30 அப்படின்னா
டூ சாரி சாரி சார் இப்படி வராது. ஸோ திறன் வந்து திறன் வந்து 2:1 தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா பிக்கு வந்து 30ன்னு கொடுத்துருப்பாங்கள்ல டேஸ், அதை வந்து நீங்கள் 1 டே ஒர்க்காக எடுத்துகிட்டு அது 2 மடங்குன்னு போது 2 × 1/13 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நமக்கு ஏவோட ஒர்க் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏ 15 தெரியும், பி வந்து 13 தெரியும். எப்பயும் போல் 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி. அப்போது 1/15 ப்ளஸ் 1/30 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிடும்? இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 கிடைக்கும். ஸோ 2 + 1 3/30 = 1/10 கிடைக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே 1 டே ஒர்க்கு. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து முடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ந்து முடித்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ். ஓகேவா? ஸோ தலையீடு தான் எடுத்துப்போம். ஸோ 10 டேஸ். அடுத்த சம், 15 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை? இது நம்ம அந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் சொன்னோம்ல, ஸோ அந்த மெத்தட்லேயும் போடலாம். இல்லை அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா, இப்போ மெம்பர் இன்ட்டு டே பை ஒர்க் = M2 × D2 பை ஒர்க்கு. ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம், இல்லை நேர் விகிதம் எதிர் விகிதம்லேயும் போடலாம். ஓகேவா? இப்போ 15 ஆட்கள், ஸோ 15 ஆட்கள் ஒரு வேலைன்றது வந்து 1. ஓகே, அதை 20 நாளில் முடிக்கிறாங்க. டே வந்து 20 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க, ஸோ அதே ஒர்க்கை 12 நாட்களில் முடிக்க எத்தனை மென் வந்து நமக்கு தேவை, எத்தனை ஆட்கள் வந்து தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எம்னு வச்சுக்கலாம், இல்லை ஆர் நீங்கள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்தோன்னா 15 × 20/12 = எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12 15 1 20. ஸோ இப்போ எக்ஸ் = 25. ஸோ 25 ஆட்கள் தேவை. இதே இது வந்து நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆட்கள் வந்து எத்தனை ஆட்கள்? 15 ஆட்கள் ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 20 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே வேலை, அந்த ஒரு வேலை இருக்குது, அந்த 20 நாட்களில் 15 பேர் 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா 12 நாளில் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னப்பா தேவை? இப்போ நாட்கள் இங்கே குறையுதுன்னா இங்கே ஆட்கள் வந்து நமக்கு என்னது தேவை? அதிகரிப்பாங்க. அப்படி தானே? ஒரு வேலையை 20 நாள் வந்து 15 பேர் வந்து 20 நாளில் செய்கிறாங்கன்னா டேஸை வந்து குறைக்கும் போது இப்போ சீக்கிரமே செய்யணும் போது நமக்கு ஆட்கள் நிறையா இருந்தாங்கன்னா வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஓகேவா? கம்மி டேஸில் முடிச்சிடுவோம். ஸோ அப்போது இங்கே குறையும் போது ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்போ இது வந்து என்னது? எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்குன்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். எதிர்மாறலை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 15 × 20 = 12 × இது எக்ஸ் தெரியாது தானே, இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதே தான் இங்கே வந்திருக்கு. இப்போ இதே வந்து நேர்மாறல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேர்மாறல் வந்து எப்படி வரும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம், இது வந்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் நேர்மாறலில். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 2 மெத்தட்லேயுமே நம்ம போடலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ அடுத்த சம், ஸோ ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையை 10 மற்றும் 15 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ ஏயோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/10, பியோட 1 டே ஒர்க்கு பார்த்திங்கன்னா 1/15. இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு ஏ விலகி விடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து 2 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் பியோட ஃபஸ்ட்டு 1 டே ஒர்க்கை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்களோட 1 டே ஒர்க் வந்து பார்த்தோன்னா 1/10 + 1/15. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 15 எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 10 15 5 3 கொஞ்சம் பண்ணிட்டுன்னா 30. ஸோ 30 வந்து எல்சிஎம் இருக்கும். அப்போ இங்கே வந்து 3 + 2, ஸோ 5 + 30 = 1/6. ஸோ அப்போ அவங்களோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/6.
ஆனால் அவங்க 2 பேரும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்கப்பா? 2 நாட்களுக்கு பிறகு. அப்போ 2 நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை போயிருக்காங்க. ஸோ அப்போது 2 day ஒர்க் ஆஃப் A + B. A + Bயோட 2 day ஒர்க்குன்னு பார்த்தோன்னா 2 × 1/6. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? 1 3. ஸோ 1/3 பார்ட் ஆஃப் ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஒரு ஒர்க் இருக்குது, அதில் 1/3 பகுதி வேலையை அவங்க 2 daysல பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு 3 பங்கு வேலை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பங்கை வந்து அவங்க 2 daysல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க். எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு? கம்ப்ளீட்டட் ஒர்க் இன் 2 days. இன் 2 days வந்து எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்றது. ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் பண்ணியிருப்பா? மீதி இருக்கிற வேலையை தான் பி மட்டும் தனியாக பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா மீதி எவ்வளோப்பா இருக்கும்? 2/3 ஒர்க் இருக்கும். இல்லை இது எனக்கு எப்படி வருதுன்னு தெரிலன்னு ஒரு ஒர்க்கு இருக்குது, அதில் 1/3 பகுதியை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 - 1/3 = 2/3ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் ரிமைனிங் ஒர்க் வந்து 2/3. இதை யார் பண்ணுறா? ரிமைனிங் ஒர்க்கு மட்டும் யார் பண்ணுறா? பீஸ் ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பியோட ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2/3 × பி ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வார்? 15 நாளில் செய்வார். ஸோ × 15 போட்டுருவோம். ஸோ 3 × 5 = 10. ஸோ அப்போ பி வந்து மீதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் முடிப்பார். இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ட்ராயிங் மெத்தட் போடுவோம் நம்ம. அதாவது ஸோ ட்ராயிங் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதியில் விட்டு போகிறாங்க, லீவிங், ஜாயினிங் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராயிங்கை போட்டுருங்க. ஒரு ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் யார் டேஸ் வந்து மேலே போடுவோம் எப்போவுமே. ஸோ எப்போவுமே இப்படி ஒரு ட்ராயிங்னா டேஸ் வந்து மேலே போடுவோம். கீழே வந்து யார் பண்ணுறாங்க அந்த மெம்பர்ஸ் போடுவோம். இப்போ ஏயா பியா அப்படின்றது போடுவோம். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு 2 days ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக இருக்குது, அதில் 2 நாள் யார் பார்க்குறா? A + B வந்து பார்க்குறாங்க. அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் யார் போயிடுறா? ஏ வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து யார் பார்க்குறா? பி மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை டேஸ்ன்னு தெரில. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவுமே ஒரு ஒர்க்குன்றது ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்கேன், நான் 1ன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ இங்கே என்ன எழுதணும்னா 2/A + Bயோட ஒர்க்கு ப்ளஸ் x/B வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார் = 1. அப்போது ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 10. பி வந்து 15. அப்போது 2 நாளில் ஏ எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு, 2 நாளில் பி எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு, ப்ளஸ் இந்த எக்ஸு தெரியாது. ஸோ பை பி வந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பார். ஸோ = 1ன்னு போட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மெத்தடை என்ன பண்ணிக்கலாம்? ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சம், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள் முடிக்கிறார்கள். பி மற்றும் சி சேர்ந்து. ஸோ இது வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? ஸோ 1 day ஒர்க்குன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1/6. இப்போ பி + சி சேர்ந்து 12 நாட்களில் 1 day ஒர்க்காக எடுத்துக்கிறேன். சி + ஏ வந்து பார்த்திங்கன்னா 8 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்துனும் போது A + B + B + C + C + A நம்ம இப்படி தான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? 2A + 2B + 2Cன்னு கிடைக்கும். அப்போ காமனாக 2வை வெளியே எடுத்திங்கன்னா 2 × A + B + Cன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 2 × A + B + C = 1/6 + 1/12 + 1/8. நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்கன்றதுனால டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை மட்டும் எடுத்து கூட்டிடக்கூடாது. இந்த 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ த்ரூ அவுட் த சம் இந்த 2 வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை முதல் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 2வை இங்கிட்டு கொண்டு வருவோம். ஓகேவா? 2 + A + Bனா இப்போ வந்து நம்ம இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். அப்போ 24 அப்படின்னு எடுத்தோன்னா 4 வரும். 4 + 2 + 3. ஓகே.
ஸோ அப்போ நமக்கு 9/24 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறது எல்லாமே ஒன் டே ஒர்க்கு தான், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து தலைகீழி தான் ஆன்சராக எடுத்துப்போம். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணோம், நமக்கு இந்த 2வை வந்து இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 9/2 கொண்டு வந்தோம்னா 24/2 கொண்டு வந்தோம்னா 9/48. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நமக்கு அவங்க எவ்வளோ சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா A + B + C சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 48/9 எடுத்துப்போம். ஸோ இது வந்து நமக்கு பின்னமாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கலப்பு பின்னமாக மாற்றிடலாம். அப்போது என்னென்னா 5 9s are 45 + 3 வரும். ஸோ அப்போது டேஸ். ஸோ 5 3/9 டேஸில் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 5 3/9. ஸோ இந்த சம்மில் இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். A மற்றும் B ஒரு வேலையை முறையே 10 நாட்கள் 10 மற்றும் 20 நாட்கள் முடிப்பார். முதல் நாள் A, இரண்டாம் நாள் B என மாற்றி மாறி வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடியும்? ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். இப்போ A வந்து ஒரு வேலையை 10 டேஸில் பண்ணுறாங்க, B வந்து 20 நாளில் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ மொத்த வேலை எவ்வளோன்னு தெரியணும், A ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்றது தெரியணும். அப்போ திறன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. இப்போ காலம் வந்து பார்த்திங்கன்னா A/Bக்கு வந்து 10/20னா அப்போ 1/2ன்னு வருது. அப்போ திறன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போயுமே வந்து தலைகிழி தானே. அப்போ Aக்கும் Bக்கும் என்னவாக இருக்கும், 2/1. அப்போ A தான் திறமையானவர், 2 மடங்கு திறமையானவர். அப்போ B வந்து 1 மடங்கு திறமையானவர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து முதல் நாளில் யார் ஸ்டார்ட் பண்ணுறா வேலையை, A தான் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து மொத்த ஒர்க்கு எவ்வளோன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு மொத்த ஒர்க்கில் A ஒரு நாள் எவ்வளோ பார்க்குறாரு. மொத்த ஒர்க்குன்றது வந்து என்னது, Aயும் Bயும் சேர்ந்து 2 நாளில் வந்து எவ்வளோ ஒர்க்கு பார்ப்பாங்க. இப்போ Aயும் Bயும் சேர்ந்து மொத்த ஒர்க்கு கண்டுபிடிக்கிறது வந்து எப்படி பண்ணுவோம், 1/10 + 1/20 போடுவோம். ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்னப்பா கிடைக்கும், இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2. ஸோ 20 தான் எல்சிஎம். அப்போ 2 + 1 = 1 செகண்ட் 20 × 2 + 1 3/20 வருது. ஸோ 3. ஸோ இது 1 டே ஒர்க்கு, இது அவங்களோட 1 டே ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து இப்போ மொத்த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது, 20 தான் வந்து மொத்த ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒரு நாளில் அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, 2 நாளில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, 3 நாளில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட அப்போ மொத்த ஒர்க்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ அதுதான் மொத்த வேலை. ஸோ மொத்த வேலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 20ன்னு கிடைக்கும். /. ஸோ இதுதான் வந்து மொத்த வேலை. அப்போ மொத்த வேலையில் A வந்து ஒரு நாளில் எவ்வளோ செய்வார், A வந்து ஒரு நாளில் எவ்வளோ பார்ப்பார்னா 2/20, அதாவது 2 மடங்கு வேலையை பார்ப்பார். மொத்த பங்கில் 2 பங்கு வேலையை அவர் ஒரு நாளில் பார்ப்பார். Bயால் 1 பங்கு வேலையை தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பங்குன்னு வச்சுக்கலாம், இல்லை பகுதின்னு வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறா, A தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது நாள் தான் B. அப்போ ஃபஸ்ட்டு வந்து A வந்து ஒரு வேலையை 2 பகுதி வேலையை பார்ப்பார், B வந்து 1 பகுதி வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை பகுதி வேலை தான் பார்ப்பாங்க, நான் சொன்னேன்ல 3 தான் பார்ப்பாங்க. அப்போ 3. அப்போ 20, அதாவது உங்களுக்கு கவுண்டிங் 20 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை போடணும். ஸோ அடுத்து AB அப்படின்னு வச்சுட்டோன்னா 2 1 2 1 இப்படி வந்து நமக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 1 ஸோ 2 1 2 1. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து இன்னும் ஷார்ட்டாகவே பண்ணலாம், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு A 2 பகுதி வேலையை பார்ப்பார், B வந்து அடுத்து 1 பகுதி வேலையை பார்ப்பார். அப்போ இதோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 1 2 3 4 5 6. அப்போது 3 18. ஸோ இப்போ மொத்தம் வந்து 20 பகுதி வேலை இருக்குது. அதில் 18 பகுதி வேலையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 6 டேஸில் முடிச்சுட்டாங்க. சரி, 6 டேஸில் கிடையாது, இது வந்து நமக்கு ஷார்ட்டாக புரியணுக்காக சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து 18 வேலை இருக்குது, மீதி எவ்வளோப்பா இருக்குது, 2 பகுதி வேலையை தான் இருக்குது. அடுத்து யார் பார்க்க போகிறா, A தான் பார்க்க போகிறாங்க. அப்போ A வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த மீதி 2 வேலையை முடிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் B வந்து வரமாட்டார், ஏன்னா வேலை வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 20 வந்து கிடச்சிரும் நமக்கு.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 20 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்போ ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ முடிக்கும் போதும் ஏ தான், ஏன்னா மீதி 2 வருது. அப்போ ஏ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல 20ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இது வந்து எத்தனை நாளில் முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான கொஸ்டின். மாறி மாறி வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டேஸ்னால் 13 டேஸ் வந்து ஆகிடும். ஓகேவா? இது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா புரியணுன்றனால தான். இல்லைன்னா இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாகவே பண்ணிடலாம். இப்போ 3 3 3 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 வந்துடும். ப்ளஸ் வந்து 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏ தான் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் நமக்கு. ஸோ அப்போ நம்ம இதில் வந்து 2 இருக்குல்ல, அப்போ இது 2 டேஸ், இது 2 டேஸ், இது 2 டேஸ் 2 டேஸ், உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி வருதோ நீங்கள் அப்படி வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம் வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 டேஸ். ஸோ அடுத்த சம், ஏ ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து 3500 சம்பளமாக பெற்றால் அதில் பியின் பங்கு என்ன? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னேன், ருபீஸ் கொடுத்தாலும் நம்ம திறன் கண்டுபிடிக்கணும். இப்போ காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து எவ்வளோ 6 நாட்களில் முடிக்கிறாங்க, பி வந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு விகிதம் வந்து என்ன கிடைக்கும், 3:4 கிடைக்கும். இதே திறன்னா அப்படியே ஆப்போசிட்டு A:B 4:3 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே இது விகிதமாக இருக்கிறனால இதை நம்ம எப்பயுமே எப்படி வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் எக்ஸ், அதாவது காமனான ஃபேக்டரை நம்ம வெளியே எடுத்திருக்கோம், அதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ திறன் வந்து 4:3, காலம் வந்து 3:4. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, மொத்த பங்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. அதாவது மொத்த பங்கு வந்து அதாவது இந்த அமௌண்ட்டை 3500 எவ்வளவா பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 பங்காக பிரிப்பாங்க. ஸோ மொத்த பங்கு வந்து 4 + 3, ஸோ 7. ஓகேவா? ஸோ அப்போ 7 பங்கு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500. அப்போ ஒரு பங்கு வந்து எவ்வளோ இருக்கும், 3500 / 7ன்னு போட்டிங்கன்னா 1 7 5 7 35. ஓகேவா? 500. அப்போ ஒரு பங்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. அப்போ இதில் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 4 பங்கு வேலையை பார்க்குறாரு, பி வந்து 3 பங்கு வேலையை பார்க்குறாரா. அப்போது நமக்கு கேட்டுக்கிறது வந்து என்னது, பியின் பங்கு எவ்வளோ. ஸோ அப்போ பியின் பங்குன்னு பார்க்கும்போது பியோட பங்கு எவ்வளோ, 3xன்னு இருக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல எக்ஸ் தானே காமன் ஃபேக்டர் நம்ம எடுத்துருப்போம்ல. அப்போ பிஎக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுன்றது தான் வந்து என்னது, அதாவது 3 பங்கு. அப்போ 3 × எவ்வளோ 500ன்னு போடுவோம். அப்போ 3 × 500 1500. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1500. ஸோ இதை வந்து இன்னொரு வேலையும் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் டோட்டல் வந்து 7. ஸோ அப்போ 7 அப்படின்னா பியின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் வரும், 7/3 தானே வரும். ஸோ 3/7 × 3500. டைரெக்டாக அமௌண்ட்டையும் நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே நான் அமௌண்ட்டை தனியாக பண்ணிவிட்டு நான் அந்த பங்கை வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இல்லாட்டா இதை நம்ம டேரெக்டாகவும் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்திங்கனாலும் 500 வரும். அப்போது 1500. அதே மாதிரி இது ஏக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 4/7 × 3500ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போது வந்து 2000 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 2 வேலையும் பண்ணிக்கலாம். தனியாக பங்கு கண்டுபிடிச்சிட்டு அதை டேரெக்டாக பியோட மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ பியோட பங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500. அடுத்து 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 6 ஆண்கள் அல்லது மற்றும் 11 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அல்லது கொடுத்துட்டு மற்றும் கொடுத்து கேட்டாங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஜெண்டராக மாற்றிடணும். ஒன்று ஆணாக மாற்றிடணும், இல்லைனா பெண்ணாக மாற்றிடணும். சிறுவர்கள் சிறுமிகள் கொடுத்தாங்கன்னா ஒன்று சிறுவர்களாக மாற்றிடணும், இல்லைனா சிறுமிகளாக மாற்றிடணும். இப்போ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாய்ஸ் எல்லாத்தையும் நான் கேர்ள்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பாய்ஸ் எல்லாத்தையும் நான் டேரெக்டாக கேர்ள்ஸாக எல்லாருமே, அதாவது கேர்ள்ஸாக மட்டும் வேலை பார்த்தா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் மாற்ற போகிறேன். அப்போ இப்போ வந்து 4 ஆண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு சமம், 6 பெண்களுக்கு சமம். ஏன் அப்படின்னா 4 ஆண்கள்
20 நாளில் முடிப்பாங்க. அதே மாதிரி 6 பெண்களும் 20 நாளில் முடிப்பாங்கன்னா அப்போ 4 ஆண்கள் ஈக்குவல் டு என்னது 6 பெண்களுக்கு சமம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆண் பார்த்தீங்க அப்படின்னா 6/4 பெண்கள் அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம அடித்து கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 3. ஸோ அப்போது 1.5 பெண்கள். அப்போது ஒரு ஆண் வந்து யாருக்கு சமம், எத்தனை பெண்களுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 1.5 பெண்களுக்கு சமம். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது என்ன கேட்குறாங்களோ அங்கே போய்டுவோம். இப்போது 6 ஆண்கள் ப்ளஸ் 11 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆண் வந்து 1.5 பெண்ணுக்கு சமமாக. அப்போ நம்ம இங்கே எல்லாத்தையுமே பெண்ணாக தான் மாற்ற போகிறோம். அப்போ ஆணுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 6 × 1.5 + 11 போட்டிங்க அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். 9 + 11 = 20 பெண்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நமக்கு மொத்தமாக இப்போ இவங்க 20 பெண்கள்னு அர்த்தம். இது 2 பேரும் இப்போ 6 ஆண்கள் 11 பெண்கள் அப்படின்றது வந்து மொத்தமாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 20 பெண்களுக்கு சமமானவர்கள். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நேர்மாறல் எதிர்மாறல் விகிதத்திலே போட்டுடலாம் நம்ம. அதாவது 6 பெண்கள் ஒரு வேலையை, அதாவது அந்த ஒர்க்கு டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் அப்படியே போடலாம். men d1/work = m2 d2/workன்னு எடுத்துப்போம்ல. ஸோ அந்த ஃபார்ம் மெத்தட்லேயே போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் டேட்டாவை மட்டும் எடுத்துப்போம். 6 பெண்கள் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போது 6 பெண்கள் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 பெண்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ வந்து நமக்கு இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்மாறல் தான். ஓகே, அதனால தான் டைரக்ட் மல்டிப்ளை வந்துடும். ஸோ இப்போ கேன்சல் ஆகிடும். 20 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கும் x = 6. ஸோ அப்போது 6 ஆண்களும் ப்ளஸ் 11 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸில் முடிப்பாங்க. புரியுதாங்க சார்? 6 டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று கேர்ள்ஸை பாய்ஸாக மாற்றிடலாம், இல்லை பாய்ஸை கேர்ள்ஸாக மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த இடத்துல பாய்ஸுக்குவே நம்ம என்ன பண்ணுறோம், கேர்ளாக மாற்றுறோம். அப்போ நமக்கு ஒரு டேட்டா தெளிவாக தெரிஞ்சிடும். 6 கேர்ள்ஸ் வந்து 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ மீதி இருக்கிற இங்கே 20ன்னு கண்டுபிடிச்சி அவங்க வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து ஏ என்பவர் பியை விட 60% அதிக வேலைத்திறன் கொண்டவர். பி ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஏ மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பியை விட 60% கொடுத்துறாங்க. இப்போ பி வந்து 100% திறமையானவர்னா இப்போ ஏ வந்து எவ்வளோ சதவீதம் திறமையானவராக இருப்பார்ப்பா, பியை விட 60% எக்ஸ்ட்ரா. அப்போ 100 + 60 160% இவர் வந்து திறமையானவர். இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ திறன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு திறன் கொடுத்துட்டாங்க. அப்போ திறன் வந்து என்னது, A/Bன்னு பார்த்தீங்கன்னா 160/100. ஸோ கேன்சல் ஆனால் இப்போ 8/5ன்னு கிடைக்கும். அப்போ காலம்னு எடுத்துட்டோன்னா அப்படியே வந்து என்னது தலைகீழி தானே. அப்போது A/Bன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5/8ன்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்கே வந்து 5x 8xன்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து டேஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ டேஸ் வந்து என்னது, யார் கொடுத்துட்டா, பி வந்து கொடுத்துட்டாங்க. பி வந்து ஒரு வேலையை வந்து 12 டேஸில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பி வந்து எவ்வளோ, 8x = 12 டேஸ்னால் அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ 12/8. ஸோ இப்போ டிவைட் பண்ணோன்னா 1.8ன்னு கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வந்து நமக்கு ஏ தான் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏ வந்து 5x. இப்போ 5 × 1.5 போட்டிங்க அப்படின்னா 7.5 டேஸ்ன்னு கிடச்சி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். திறனும் காலத்தையும் டிஃப்ரென்ஷியேட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 டேஸ். ஒரு இராணுவ முகாமில் 200 வீரர்களுக்கு 50 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. ஸோ இந்த சம் நல்லா கவனிங்க. இப்போ வீரர்கள் நாட்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 200 வீரர்கள் இருக்காங்க.
அவங்களுக்கு 50 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. ஓகே, 10 நாட்களுக்கு பிறகு மேலும் 50 வீரர்கள் முகாமிற்கு வருகிறார்கள். ஸோ 10 நாட்களுக்கு அப்புறம்னு வைங்களேன், அப்போ 10 நாட்கள் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ 40 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த 40வது நாளும் எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர் இருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? இனிஷியலாக 200 பேர் இருந்தாங்க, 50 நாட்களுக்கு தேவையான உணவு இருந்துச்சு. அடுத்து 10 நாட்களுக்கு பிறகுனா இப்போ 40 நாள் தான் இருக்குது, 40 நாளுக்கான உணவு தான் இருக்குது. ஸோ 40 டேஸ்க்கான உணவு தான் இருக்குது. அப்போவும் 200 பேர் இருக்காங்க. இப்போ தான் யார் ஜாயின் பண்ணுறா? ஒரு 50 வீரர்கள். அப்போ 200 + 50 250 வீரர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்னா உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாட்களை கழித்து போடுவோம், அடுத்து ஆட்களை கூட்டி போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, வீரர்கள் கூடுறாங்க. அப்போ வீரர்கள் அதிகமாகும் பொழுது அப்போ உணவு சீக்கிரமே காலியாயிடும். அப்போ இது என்ன பண்ணிடும்? நாட்கள் குறையும். உணவு என்ன, ஆட்கள் கூடும்போது சாப்பாடு வேகமாக காலி ஆயிரும்ல. அப்போ சீக்கிரமே நாட்கள் குறைஞ்சிரும். எத்தனை நாட்களுக்கான உணவு இருக்கும்? அப்போ இது என்னது? எதிர்மாறலில் இருக்குது. அப்போ 200 × 40 = 250 × x. நான் சொன்னேன்ல, எதிர்மாறல் அப்படின்னா நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 200 × 40 250 × x. ஸோ 0 0 கேன்சல் ஆகும். 5 25 8 40 1 5 4. ஸோ 4 32. அப்போ x = 32. ஸோ 32 நாட்களுக்கான உணவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், 50 பேர் சேர்த்து வந்தாங்கன்னா. புரியுதா? அடுத்து ஏ ஒரு வேலையின் 1/4 பகுதியை 5 நாட்களில் முடிக்கிறார். ஸோ ஏ எவ்வளோ பகுதி வேலையை முடிக்கிறார்னா 1/4 பகுதி வேலையை 5 நாட்களில் முடிக்கிறாரு. பி அதே வேலையின் 1/5 பகுதியை 6 நாட்களில் முடிக்கிறாரு, 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், 1/5 பகுதி வேலை தானே முடிக்கிறாங்க, ஒரு நாளில் 1/5 பகுதி வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 5 டேஸில் எவ்வளோ முடிப்பாங்கன்னா அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அப்போ இங்கே டேரெக்டாக என்ன வந்துடும், இது இப்படி இந்த பக்கம் வரும் 5 × 4, இங்கே 5 × 6. ஸோ இது டேரெக்டாக இந்த பக்கம் நம்ம கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 20 30. ஸோ அப்போ அவங்க டோட்டலாக ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகும். பி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும். ஓகேவா? இப்போ 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களோட 1 டே ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம போடுவோம். இப்போ 1/20 + 1/30. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். 3 + 2 = 5/60 = 1/12 அடிச்சு கொடுத்தோன்னா வரும். அப்போது ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழி தானே. ஸோ 12 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.